அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புதியுகத்தில் சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். நான் உங்க நிலா. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா குடும்ப நல சட்டங்கள். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி நம்ம சட்ட ரீதியாக அணுகிறது, அதுக்கப்புறம் ஜீவானந்தம், குழந்தை தத்தெடுப்பு அல்லது குழந்தை கஸ்டடி போன்ற சம்பவங்களை எப்படி நம்ம சட்ட ரீதியாக அணுகிறது போன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த தலைப்பில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் நீங்கள் 9944010692 என்ற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த தலைப்பை தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக மோர் தென் 15 வருடங்களாக ஸ்பெஷலைஸ் பண்ண ஃபேமிலி லாவில் ஸ்பெஷலைஸ் பண்ண 2 அட்வொகேட்ஸ் வந்திருக்காங்க. காளிதாஸ் நாராயணன் சார், வெல்கம் யூ சார். அண்ட் கனிமொழி சுந்தர் மேம், வி வெல்கம் யூ மேம். ஸோ நிலா சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம விவாகரத்து, மெயின்டெனன்ஸ் அண்ட் குழந்தை தத்தெடுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அதாவது உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அந்த வகையில் இன்னைக்கு எப்போவுமே டெய்லி ஒரு நாள் ஒரு வழக்கு எடுத்து அதை பற்றி நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேஸ் தான் முகமது அமத் கான் வெர்சஸ் ஷாபானு பேகம். இது 1995 நடந்த ஒரு கேஸு. இந்த கேஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொசைட்டியில், அதாவது நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் இப்போ இருக்கக்கூடிய பெண்களும் வெவ்வேறு இல்லையா? ஸோ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடை அணிகலன், ஆசைக்கு வாசமலர் தேடுவதும் அஞ்சுவதும் நாணுவதும் ஆமை போல் வாழ்வதாக கிடக்கும் மகளிர் குலத்தில் ஒரு வலிமையான பெண் தான் இந்த ஷாபானு கேஸ். இந்த ஷாபானு கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்தியாவின் பெண் உரிமை போராட்டத்தில் மிகவும் முக்கியமான கேஸ் தான் இது. அந்த சமூகத்தில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய சமூகத்திலேயே ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி, ஆண் எஜமானன், பெண் அடிமை, ஆண் படிக்கலாம், பெண் படிக்கக்கூடாது, ஆண் வேலைக்கு செல்லலாம், பெண் வேலைக்கு செல்லக்கூடாதுன்ற பல கோட்பாடுகள் இருக்கும் பொழுது அதையெல்லாம் உடைத்து ஒரு பெண் 1970 தனக்கு, அதாவது மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்ற உரிமையை கேட்டு போராடி இருக்காங்க அப்படின்னா பெரிய விஷயம் தானே. அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். இப்போ இந்த கேஸை பார்த்தோம் அப்படின்னா 1970 ஒரு பெண் தனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதில் என்ன சிக்கல்கள் இருந்தது, என்ன மாதிரியான சட்ட சிக்கல்கள் அவங்க எதிர்கொண்டாங்க, அண்ட் இதுக்கான தீர்வு என்ன வந்துச்சு? இது 1978 ஸ்டார்ட் ஆகுது. அவர் ஓரலாக தலாக் சொல்கிறாரு அவங்க ஒய்ஃப்க்கு. இப்போ ஷாஹிரா பானு கேஸ்க்கு அப்புறம் நீங்கள் தலாக் ட்ரிபிள் தலாக் சொல்ல முடியாது, ஒரே டைமில் நீங்கள் சொல்ல முடியாது. அப்போல்லாம் எப்படின்னா, நீங்கள் ஒரே டைமில் 3 தலாக்கும் சொல்லிவிட்டு நீங்கள் டிவோர்ஸ் கிராண்ட் பண்ணதான் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி தான் அவர் 1978 அவங்க ஒய்ஃப்க்கு ட்ரிபிள் தலாக் சொல்கிறாரு. அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஆஸ் பர் முஸ்லீம் லா அவங்க இதத் பீரியடில் இருக்கும்போது கொடுக்குற மெயின்டெனன்ஸ் மட்டும் போதும், அவங்களுக்கு தனியாக நம்ம சிஆர்பிசி படி மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் ஆர்கியூ பண்ணுறாரு. இது ஒரு பெரிய டிபேட், அந்த டைமில் ஒரு பெரிய டிபேட் கிரியேட் ஆச்சு. முஸ்லீம் உமன் எப்படி மற்ற ஹிந்து, மற்ற ரிலீஜியனில் இருக்க உமனும் இவங்களும் எப்படி வேரி ஆக முடியும், ஈக்குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற நிறைய இஷ்யூஸ் டிபேட் வந்தது. அதுக்கப்புறமா அந்த கேஸில் தான் முஸ்லீம் உமனுக்கும் சிஆர்பிசியில் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம், இதத் பீரியடுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அதுக்கப்புறமும் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் லேண்ட்மார்க் கேஸ். இதை பற்றி தொடர்ந்து பேசுவோமா? ஒரு காலர் இருக்காங்க, அவங்களை அட்டென்ட் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சார், உங்களுக்கு என்ன சந்தேகம் நீங்க கேட்கலாம். இப்போ எங்க பாப்பாவை போன வருஷம் 8வது மாசம் கோயம்புத்தூருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. இப்போ என்ன அப்படின்னாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட வேலை ஏர்போர்ட்ல, மாப்பிள்ள வேலை ஏர்போர்ட்ல வேலை செய்யற, அப்படி மாசம் 40,000 சம்பளம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே. அப்புறம் ஏதோ மைதிலி ஆப் அப்படின்னு சொல்லி அதுல 20,000 வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. ஒரு மாப்பிள்ளைக்கு 60,000 மொத்தம் மாசம் சம்பளம். பரவாயில்ல, பாப்பாவுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் முடிவு பண்ணோம். அவங்க அப்பா என்ன வேலைக்கு போறதுன்னு சொன்னா, அவங்க அப்பா இங்க ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டர் வேலை செய்யற அப்படியாமாங்க திருப்பூர்ல. ஓகே. சரி அப்படின்னு போட்டு நாங்கெல்லாம் விசாரிச்சு ஓகே பண்ணிட்டேங்க. ஓகே. ஓகே பண்ணினதுக்கு அப்புறம் பெண் அப்படின்னாங்க, அவங்க அவருக்கு வேலையே இல்லைங்க. ஓகே. அவர் வேலைக்கு போகாதனால இப்ப வேலை இல்லாம நான் வீட்லயே இருக்கிறாங்க. மாசம் ஆகி போச்சு, ஏவாப்பா கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகி போச்சு, மாப்பிள்ளையே வேலைக்கு போகல அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவருக்கு வேலை இல்லை, அவங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆனதுனால அவங்க அப்பா கோயில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர வேண்டிய வேலை தான் அவருக்கு இதா இருக்குது, அதனால வேலை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல. சரி அப்படின்னு போட்டு நானுங்க, சரி நம்ம ஏமாந்துட்டோம், வேற வழி இல்லை பாப்பா, அந்த பொறுத்துதான் தாலி கட்டியாச்சு, குடும்பம் பண்ணியாச்சு,
நீ அவருக்கு ஏதோ சில பிசினஸ் தனியா வச்சு தர சொல்லி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்டு போய் பிசினஸ் வைங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவங்க வந்து சரி அப்படின்னு பேங்க்ல லோன் போட்டு ஒரு 5 லட்ச ரூபா லோன் போடுறாங்க. நான் 5 லட்சம் எல்லாம் வேண்டாங்க, ஓகே, ஒரு ஹோட்டல் கடை வச்சாலே ஒரு 2 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வச்சு பண்ணலாம் சொல்றேன். அப்படிங்கும் போது ஹோட்டல் கடையில வச்சோம்னா எச்சலை எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி வேண்டாம், பைனான்ஸ் ஏதோ விட்டு பொழைச்சிக்கலாங்க அப்படின்னு சொல்லும்போது பைனான்ஸ் வட்டி கேஸ்ல வாங்கி பொழைக்க கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. அப்புறம் நான் வந்து எங்க வீடு திருப்பூருங்க. சரி எங்க கம்பெனி வேலை தெரியும், ஒரு 10 மிஷின் வாங்கி போட்டோம்னா அவரு அந்த 10 மிஷின் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. சார் வழக்கறிஞர் கேள்வி கேக்குறாங்க, அதுக்கும் பதில் சொல்லுங்க. இப்ப வேலைக்கு போறாங்களா சார் அவரு? அப்படிங்க வேலைக்கு போறாரு அவரு? இல்ல வேலைக்கே போறது இல்லைங்க சார், வீட்லயே தான் இருக்கிறாருங்க. இப்போ 8-9 மாசம் ஆகி போச்சு. இந்த 9 மாசம் வீட்லயே தான் இருக்கிறாருங்க, ஒரு நாள் கூட வேலைக்கு போகலைங்க. சரி சரி. இப்போ உங்களுக்கு பாப்பாவை பிடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, ரொம்ப அடிக்கிறதுங்க, சார்ஜர் வயரை எடுத்துங்க கழுத்தை நச்சு அப்படியே மேல தூக்குற அப்படிங்க. சரிங்க, அதுக்கு நீங்க போலீஸ்ல புகார் கொடுத்தீங்களா? போலீஸ்ல புகார் கொடுக்கலைங்க. நாங்க வந்து எங்க பாப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. எங்க வீட்டுலதான் இருக்குதுங்க பாப்பாங்க. வேற வேலைக்கு வந்து போக சொல்லுங்க அப்படிங்கும் போது 1 மாசம் வேலைக்கு எங்கேயோ ஹாஸ்பிட்டல் போறேன்னு விட்டு போன அப்படிங்க. அந்த மாசம் 8000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிறபடி 8000 வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவரே அந்த 8000 வாங்கிட்டு போய் செலவு பண்ணிட்டாருங்க. சரிங்க சரிங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடியே 4-5 பொண்ணு கூட தொடர்பு இருக்குது அப்படி. சரி. அது வந்து எங்க பாப்பா வந்து எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு செல்லுன்னு சொல்லி அவங்க மாப்பிள்ளை செல்லு வாங்கிட்டு வந்து கொடுத்தங்காட்டிக்கு அந்த செல்லுல இருந்து ப்ரூஃப் எல்லாம் நாங்க பார்த்தங்காட்டிக்கு எங்களுக்கே அதிர்ச்சி ஆகி போச்சுங்க. சரிங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது நீதிமன்றம் தேவைப்படும் போது ஆவணமா நீங்க சமர்ப்பிக்கலாம். இப்போ இப்போதைக்கு உங்களோட என்ன உங்களோட கேள்வி கொஞ்சம் சுருக்கமா சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ என்ன வேணும்? இப்போ வந்து எங்களை வந்து போத்தனூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வைக்கிறாங்க, எங்களை அங்க வர சொல்லிங்க. நீங்க கொடுத்தீங்களா அவங்க கொடுத்துருக்காங்க சார் கம்ப்ளைண்ட்? அவங்க வந்து எங்க மேல கொடுத்துருக்காங்க, பாப்பா மேலங்க என் மேல 2 பேருக்கு மேலங்க. சரி சரி, அது என்ன கம்ப்ளைண்ட் தெரியல. நீங்க முறைப்படி உங்க ஸ்டேஷன்ல நீங்க ஒன்றும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து நீங்க வந்து உங்களோட ஸ்டேஷன் கிட்ட எந்த ஜுடிஷியல் எந்த கோர்ட் வருமோ நீதிமன்றத்தில் போய் குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழே உங்க வழக்கை நீங்க பதிவு பண்ணலாம். உங்க ஏரியாவில் வழக்கறிஞரை பார்த்து குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழே நீங்க ஒரு வழக்கை பதிவு பண்ணலாம். அவங்க மேல அவங்க அடிச்சு துன்புறுத்துனதுக்கு எல்லாத்துக்குமே காம்பன்சேஷன் கேட்கலாம், மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், எல்லாமே கேட்கலாம். அதே மாதிரி இது கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களோட சொத்து ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அவங்களோட பற்றிய டாக்குமெண்ட்டு, பூர்வீக சொத்து எதாவது இருக்கா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த கேஸ் நடத்துறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்பவே நன்றி சார். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம சொசைட்டியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மீண்டும் இதை பற்றி பேசுவோம். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பட்டிலிருந்து கவிதைராஜ் பேசுகிறேன். ஓகே சார், உங்களுக்கு என்ன சந்தேகம்? பொதுவான ஒரு கேள்விங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்பே பிறக்கிற குழந்தைகளை வந்து முறை தவறிய குழந்தைகள் அப்படின்னு இந்த சமூகம் பார்க்குது. அந்த மாதிரியான குழந்தைகளை வந்து ரோட்ல தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு குழந்தை இல்லாத ஒரு தம்பதிகள் வந்து அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க மேம், இதுக்கு என்ன ஒரு தீர்வு நம்ம சொல்லலாம்? இல்லை, இப்போ அதுதான் அடாப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம வந்து சும்மா அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்மளே வந்து எடுத்துக்க முடியாது. அந்த குழந்தைய எடுத்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணி, முன்னாடிலாம் அந்த மாதிரி இருந்தது, இப்போ அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. கெரான்னு ஒரு அமைப்பு இருக்குது, அது வந்து சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம வந்து பதிவு பண்ணணும். நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறோன்னா, ஈவன் பிளட் ரிலேட்டிவ்லேயே நம்ம தத்தெடுக்கிறோன்னா கூட நம்ம வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க நம்ம ஹோம் விசிட் பண்ணுவாங்க. நம்ம ஹோம் விசிட் பண்ணி நம்மளோட ஹோமில் இருக்க எல்லாத்தையும் வந்து ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சில அடாப்ஷனுக்கு சில பேர்லாம் கொடுப்பாங்க. அதிலிருந்து நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதையும் நம்ம வந்து கெரா மூலமாக தான் எடுக்கணும். நம்மளாம் தனியாக போய் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அவங்க வந்து ப்ரொசீஜராக கோர்ட்டில் போட்டு உங்களுக்கு வந்து ஆர்டர் வாங்கி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் அதெல்லாம் வாங்குறதுல பிரச்சனை இருக்காது. மேம், இது ரொம்ப கிளியராக சொன்னீங்க மேம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தில் வந்துட்டு தன்னுடைய அண்ணன் இறந்துட்டாங்க, தன்னுடைய தங்கை இறந்துட்டாங்க, அவங்களோட குழந்தைய நான் எடுத்து வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இன்கேஸ் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும் மேம்? இல்லை, இப்போ கண்டிப்பாக அது வந்து மஸ்ட்டாக ஆயிடுச்சு. நீங்கள் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் எடுக்கணும். அப்படி நீங்கள் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அடாப்ட் பண்ணலைன்னா அது இல்லீகல் ஆகிடும்.
ஸோ நீங்கள் இனிமே வந்து பண்ணுறதுனா இது மாதிரி தெரியாத இருக்கவங்க கூட இனிமே வந்து அந்த கெரால ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக லீகலாக வந்து அடாப்ட் பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலி இப்போ நம்ம இந்த குடும்ப நல சட்டம் எடுத்துட்டோன்னா மக்களுக்கு பொதுவாக சொல்ல வேண்டியது மேம், தட் இஸ் ப்ரீ மேரிட்டல் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஐ திங்க் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு பொண்ணு இப்போ வந்து எல்லாருமே வந்து கழுத்தை நீட்டிட்டு போகிறது கிடையாது. பசங்களுக்கும் சர்டன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, பொண்ணுங்களுக்கும் சர்டன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் சம்திங் கால் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஐ திங்க் அதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக நீங்கள் எடுத்து சொல்லுங்களேன் மேம். அது வந்து ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும். இது மஸ்ட்டாக வந்து ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் எடுத்துட்டு தான் அவங்க வந்து மேரேஜே பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல. சிட்டியில் இருக்கவங்களுக்கு மேபி வந்து தெரியலாம் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்னா என்ன அப்படின்றது. அந்த மாதிரி நீங்கள் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வந்து போகும்போது உங்களுக்குள்ளே இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நம்ம மேரேஜுக்கு முன்னாடியே அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ நிறைய இருக்குது. இது இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நிறைய வந்துருச்சு. இன்னும் இந்த வில்லேஜில் இருக்கவங்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்னா என்னங்கிறத வந்து எப்படின்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி, ஏன்னா நம்ம இப்போ வந்து நிறைய ரூரல் ஏரியாஸில் பார்க்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும் மேம் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்னா என்னன்ட்டு. பட் ஐ திங்க் வித் எக்ஸாம்பிளோடு நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா அவ்வாறு வந்துட்டு இந்த மாதிரி வந்து 2 கேஸ்ட் வந்துட்டு எப்படி ஒருவேளை பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்குற பையன் பிடிக்கிறோம், அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ஃபேமிலி வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 10,000 20,000 நம்ம ஸ்டேட் இதுக்கு அவ்வளவுதான் முடியும்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் வருது நிறைய. லைக் தட் இஸ் தட். பட் நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி காலர் ஒருத்தர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க? இங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம்? அதான் மேடம் 2005 மேரேஜ் ஆச்சுங்க. 2019 வரைக்கும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துங்க. ஓகே. பையன் ஒன்று பொண்ணு ஒண்ணுங்க. ஓகே. பையனுக்கு இப்போ 19 வயசு ஆகுதுங்க, பொண்ணுக்கு 17 வயசு ஆகுதுங்க. ஓகே. பொண்ணு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. ஆஸ்பத்திரி செலவு 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுங்க, நான் தான் பண்ணணுங்க. ஓகே. நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்து ஒரு சின்ன பிரச்சனை ஊருக்கு போயிட்டு வரவே இல்லைங்க. ஓகே. 5 வருஷமா பிரிஞ்சு வாழ்ற அப்படிங்க, டைவர்ஸ் கேஸ் போட்டு அப்படிங்க பல்லடம் கோர்ட்டில் நடக்குதுங்க. ஓகே சார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெளிவா சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வழக்கறிஞர்கள் பதில் சொல்லுவாங்க. சேர்ந்து வாழணுங்கிறேங்க, டைவர்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் எப்படி கொஞ்ச நாளைக்கு இழுக்க முடியுங்களா? இல்லை நீங்கள் இப்போ ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்களா சார்? அவங்க வந்து டிவோர்ஸ் கேஸ் அவங்க டிவோர்ஸ் கேட்குறாங்க, டிவோர்ஸ் கொடுக்க மாட்டோங்கிறாங்க. இல்லை நீங்கள் ரெஸ்டிடியூஷன் அதாவது சேர்ந்து வாழணும்னு ஏதாவது பெட்டிஷன் போட்டிருக்கீங்களா கோர்ட்டில்? போட்டுக்கிறேங்க. ஓ, நீங்களும் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கீங்க? அவங்க ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே. நான் சேர்ந்து வாழ்ந்து மறுபடியும் ஒரு மனு போட்டுக்கிறேங்க. ஓகே. அவங்க வழக்கம் உங்கள் வழக்கம் பெண்டிங்கில் தான் இருக்கு இல்லையா? நிலுவையில் தான் இருக்கு. ஆமாங்க. ஓகே. அப்போ நீங்கள் கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து சேர்ந்து வாழணும்னு போட்டிருக்கீங்க இல்லையா? அதில் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புறீங்களோ அந்த டாக்குமெண்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வழக்கை நல்லா நடத்தினாலே போதும், அவங்க கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடும். ஸோ சேர்ந்து வாழணும்னு கோர்ட் வந்து உத்தரவு போட்டுருவாங்க. முன்னாடி வந்துட்டு நம்ம ஷாபானு கேஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஷாபானு வந்து ஒரு இஸ்லாமிய பெண், ஆனால் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வழங்கப்பட்டது வந்துட்டு சிஆர்பிசி படி வழங்கப்பட்டிருக்காங்க. இது சாத்தியமா? சிஆர்பிசி படி பார்த்தீங்கன்னா அது பொது சட்டம். அது கிரிமினல் கேஸில் வந்து பொது சட்டம். அதில் ஒரு ப்ரொவிஷன் தான் மெயின்டெனன்ஸ். நம்ம மெயின்டெனன்ஸ் என்ன எப்பயுமே முதல்ல சொல்லியிருக்கோம், டிபெண்டன்சி. யாரெல்லாம் வந்து ஒருத்தர் சார்ந்த நபர்கள், அதாவது ஒய்ஃபாக இருக்கலாம், சைல்டாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், சீனியர் சிட்டிசன் எல்லாமே இருக்கலாம். அந்த கேட்டகரி வர சொல்ல, ஒய்ஃப் கேட்டகரி வர சொல்ல அவங்க டிவோர்ஸ் ஆன ஒய்ஃபு இன்க்ளூடாக வருவாங்க. ஸோ அதனால் சிஆர்பிசி வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். அப்படி தான் சொல்லி இந்த ஷாபானு கேஸ் ஜட்மெண்ட்டு. அது முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், யார் வேணால் இர்ரெஸ்பெக்டிவ் ரிலீஜன் அவங்க எல்லாத்துக்கும் அது அப்ளிகபிள் ஆகும். ஸோ இட்ஸ் ரைட் ஆஃப் உமன் வந்து அங்கே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை வந்து பர்சனலாக வந்து ஓவர் ரைடிங் தான் பண்ணணும்னு சொல்லி சிஆர்பிசி ஆக்டில் சொன்னது. ஓகே சார், ஆனால் இந்த கேஸில் வந்துட்டு அந்த மஹர் கொடுத்துட்டா அவங்களோட ஹஸ்பண்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக முடிஞ்சிருமா, இல்லை இந்த மாதிரி வழக்கு போட முடியுமா சார்? நான் முன்னாடி கேட்ட கேள்விக்கு தேவை. அது ஒரு தலாக் பொறுத்த வரைக்கும் மஹர் நீங்கள் அந்த கன்சிடரேஷன் சொல்லுவாங்க. மேரேஜ் இஸ் கான்ட்ராக்ட் மேரேஜ். இஸ்லாமிய முறைப்படி திருமணம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் முறைப்படி. அங்கே ஒரு ஆஃபர் இருக்கணும், ஹிஜாப் இருக்கணும், குலா இருக்கணும், அக்செப்டன்ஸ் இருக்கணும், அப்புறமேட்டு அது கன்சிடரேஷன் இருக்கணும். அதான் அவங்க என்ன மெகர் கொடுக்க போகிறாங்கன்னு. ஸோ அந்த மெகர் தொகையை வந்து ஒன்று அப்பயே கொடுக்கலாம், இல்லை இன்பிட்டியில் கொடுக்கலாம். ஆனால் தலாக் சொல்ல எல்லா மெகரும் ஃபுல்லாக கொடுத்துடணும். ஸோ அதனால தான் அந்த இஷ்யூ. அப்போ மெகரை கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமாயிரும்.
இஸ்லாமிய லா சட்டப்படி அதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு தான். ஓகே சார். ஸோ அதை தாண்டி வந்து சிஆர்பிசி ப்ரொசீஜர் படி அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவைக்கு வந்து அவங்க கணவரையோ அதாவது முன்னாள் கணவரையும் அணுகலாம் அப்படின்னு சிஆர்பிசி சொல்லுது. ஸோ சிஆர்பிசி பொதுவான சட்டனால அது எல்லாத்துக்கும் அப்ளிகேபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. சார் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா மஹர் தலக் அப்படின்னா என்னன்னு தெளிவாக சொல்ல முடியுமா? அதான் சொல்லுவேன், இஸ்லாமிய முறைப்படி திருமணம் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ண சொல்ல வந்து அவரு தான் கேட்கணும். நான் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா ஆஃபர் அவர் கொடுக்கணும். நான் கல்யாணம் பண்ணிக்க கேட்குறோம், அதுக்கு வந்து அவங்க வந்து நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி கன்சென்ட் கொடுக்கணும். அது கன்சென்ட் ஃப்ரீ கன்சென்ட்டாக இருக்கணும். அவங்கள வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி கொடுக்குறப்ப நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க உனக்காக இந்த தொகையை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அது கொடுக்குறது தான் மெஹர்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ வேணா இருக்கலாம். அது அவங்க ஒவ்வொரு இதை பற்றி டிஃபைன் பண்ணி அதை அந்த இதுலேயே எழுதிடுவாங்க. எழுதி கையெழுத்து போட்டு தான் அந்த கல்யாணமே நடக்கும். ஸோ அதுதான் மெஹர். ஓகே சார். அது நான் அதில் ஒன்று ஆட் பண்ண விரும்புகிறேன். சொல்லுங்க. மெஹர்ன்றது வந்து அமௌண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஜுவல் அந்த மாதிரியும் சில பொருளா பேர் வந்து பொருளாக கொடுப்பாங்க, ஜுவல்லாக கொடுப்பாங்க, 6 செவரன்ஸ் 7 செவரன்ஸ் அந்த மாதிரி. அது ஒவ்வொருத்தரோட டிபெண்ட் ஆன் வேறு ஸ்டேட்டஸ் வந்து மெஹர் அமௌண்ட் வந்து இருக்கலாம். அதாவது இஸ்லாம் முறைப்படி கேமலா கூட இருக்கும் அந்த டைம். அங்கே கேமல் யூஸ் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் என்ன அந்த பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்களா, இருக்கிறத கொடுத்துட்டு இது பண்ற மாதிரி. ஓகே மேம். ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம்? குழந்தை தத்தெடுக்கிறதா வந்துங்க, ஹஸ்பண்டுக்கு வயசுக்கு எத்தனை வயசு இருக்கணுங்க? வயது வித்தியாசம்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா. ஆனால் வந்து உங்களுக்கு குழந்தை இயல்பாக குழந்தை பிறக்கல, குழந்தை இல்லைன்னு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கும் அந்த குழந்தைக்குள்ள வயசு வித்தியாசம் 25 வருஷம் வித்தியாசம் இருக்கணும். உங்கள் ஏஜுக்கும் குழந்தைக்குள்ள வயசு வித்தியாசம் 25 வருஷம் குறைஞ்சே இருக்கணும். 25 வருஷம் இருக்கணும். அந்த மாதிரி குழந்தையும் வந்து 15 வயசுக்கு கீழே இருக்க குழந்தையா தான் இருக்கணும். நீங்க 15 வயசுக்கு மேல வந்து எடுக்க முடியாது. அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். மேம், தொடர்ந்து இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே இருவரும் பேசி அல்லது ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்த்து பேசி எப்படி வந்து நம்ம கல்யாணத்தை ஒரு நல்ல விதமாக உள்ள வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வாக கொண்டு போகலாம். ஆனால் வந்துட்டு அப்படி பண்ணுறதுனால என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் மைனஸ், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். இல்லை, ப்ளஸ் தான் நிறைய இருக்கும். அது அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லும்போது ப்ளஸ் தான் நிறைய இருக்கும். ஏன்னா முன்னாடிலாம் எப்படின்னா வந்து பெண்கள் வந்து வீட்டில் சொல்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் இருந்தது. இப்போ பெண்கள் நிறைய வெளியில் போய் வேலை செஞ்சு அவங்க வந்து அவங்களோட பார்ட்னரை அவங்களே செலக்ட் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டாங்கன்னும் போது அவங்க வந்து ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது அவங்க பார்ட்னர் வந்து அவங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த டெஸ்ட் எல்லாமே அவங்க வந்து அதில் வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க அங்கேயே அந்த இடத்துல பிரேக் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன். இல்லை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் யோசிக்கிறத விட நம்ம இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல வந்து இந்த ஆப்ஷன்லாம் இருக்கிறதுனால ஆக்சுவலி மேம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு மோர் அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அதை பத்தி கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தை எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் இல்லாம நம்ம போய் ஒரு அப்பா அம்மா கிட்ட சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு இவரை பிடிக்கல, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கலன்னா அவங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இல்ல கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு தான் ஜென்ரலாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்னு ஒரு பிளாட்ஃபார்மில் போயிட்டு நம்ம இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜரெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் வந்து அது கொடுக்கும். அதனால ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இன்னும் நிறைய வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து அது வர வேண்டியது நிறைய இருக்குது. ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய டிவோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறது மூலியமா அது ரெடியூஸ் ஆகும் நான் நம்புகிறேன். நம்ம ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம்? நான் திருச்சியிலேருந்து பேசுறேன். பேரு மாலதி. சொல்லுங்க. 2003 எங்க அண்ணனுக்கு மேரேஜ் ஆச்சு. ஓகே. 2004 வளகாப்பு போட்டு அந்த பொண்ணு போனதுதான். ஓகே. அந்த பொண்ணு அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்களும் எத்தனை தடவை கூப்பிட்டோம், அந்த பொண்ணு வரமாட்டேன்ருச்சு. அந்த பொண்ணு வந்து வரமாட்டேன்ருச்சு. எங்க அண்ணன் ஃபுல்லா டெபண்டம் 100% டெபண்டம் மாற்றுத்திறனாளி. ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்களே எத்தனை தடவை போனப்ப வர முடியாதுன்றுச்சு. ஊமை பையனை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கேவலமா பேசினாங்க. அந்த பொண்ணு அவ்வளவு நாள் விட்டுட்டு 2012 போய் கேஸ் கொடுத்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அட்டன் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. 2013 அப்பா இறந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சைட்ல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வரல. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா திருப்பியும் 2022 எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கேஸ் கொடுத்துருச்சு அந்த பொண்ணு. ஓகே. 2015 இந்த ஒரு நிமிஷம் மேம், 2015 ஒரு தலைபட்சமா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க.
எங்களுக்கு எந்த விதத்திலயும் தெளிவுபடுத்தல லாயர்ஸ் எதுவுமே. ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2022 கேஸ் போட்டு கீரனூர் எங்க தஞ்சாவூர் மாவட்டம்ன்ற புதுக்கோட்டை மாவட்டம்ன்றதுனால கீரனூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. இந்த மாதிரி ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி வந்திருக்கு. ஆனா டைவர்ஸ் பண்ணாம ஜீவனாம்சம் கொடுக்க முடியுமா என்னன்றது டவுட் ஓடிட்டு இருக்குது. இல்லம்மா, இல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. 2015ல எக்ஸ்பார்ட்டியா வந்து அவங்க ஆர்டர் வாங்கிட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா மேம். அது என்ன டிவோர்ஸ் ஃபைல் பண்ணாங்களா, என்ன ஃபைல் பண்ணாங்க, இல்ல மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணாங்களா? டிவோர்ஸ் ஃபைல் பண்ணதுன்னா வந்துட்டு நாங்க யாரும் ஆஜர்வாகல, எங்களுக்கு எந்த தகவலும் வரல லாயர் சைட்ல இருந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2015 பண்ணிட்டாங்க இல்லையா? என்ன மேம்? டிவோர்ஸ் கிராண்ட் பண்ணிட்டாங்க. இல்ல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அட்டெண்ட் பண்ணாதனால ஒருதலை பட்சமா தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்றது. நீங்க வழக்குக்கு போகலைன்னா ஒருதலை பட்சமா தீர்ப்பு வழங்கிடுவாங்க. நம்ம ஒரு இதுல வந்து சொல்ல வேண்டியது, எல்லாருக்குமே அவேர்னஸா சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு கேஸ்ல வந்து சம்மன் வருது அப்படின்னா நம்ம அதை பார்த்து உடனே பயந்துடக்கூடாது. அதை எடுத்துட்டு போய் ஒரு அட்வொகேட் கிட்ட காட்டி ப்ராப்பரா வந்து கோர்ட்ல அப்பியர் ஆகணும். இல்லைன்னா நமக்கு எதிராக வந்து தீர்ப்பு சொல்லிடுவாங்க. இது எல்லாருமே கோர்ட்ல இருந்து வந்தா பயந்துட்டு அதோட எடுத்து வச்சிடுறாங்க, போக மாட்டேங்கிறாங்க. நம்ம முதல்ல கோர்ட்ல போய் அப்ரோச் பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு என்ன கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னே தெரியும். சாரி சொல்லுங்க, நீங்க இப்ப எக்ஸ்பார்ட்டியா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, 2025ல திருப்பியும் வந்து மெயின்டெனன்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா? 2000 ஆமா மேம். இப்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு மெயின்டெனன்ஸ் தீர்ப்பும் அவங்க சைடு சாதகமா இருக்கு. 11 லட்சம்ன்ற கணக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எப்படி மேம் வந்துட்டு? இல்ல அந்த மெயின்டெனன்ஸ் கேஸ்ல நீங்க போய் அப்பியர் ஆகி நீங்க உங்களோட வாதத்தை சொன்னீங்களா? சொல்லிட்டு தான் இருக்கோம். இது நடந்துட்டு இருக்கு மேம். இன்னமும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க இப்ப நாங்க இல்ல மாற்றுத்திறனாளின்றதுனால அதுல ஏதாவது உங்களுக்கு நம்மளுக்கு சாதகமா இருக்குமான்னு கேக்குறேன் மேம். இல்ல அவரோட ஏர்னிங் கெப்பாசிட்டி என்னன்றத வந்து நம்ம கோர்ட்ல சொல்லணும். இப்ப அவர் மாற்றுத்திறனாளின்றதுனால அவரால் வந்து வேலைக்கு போக முடியலையா, இல்ல சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா? எல்லா தகவலும் கொடுத்துட்டோம். அவங்க பேர்ல சொத்தும் கிடையாது. அப்பா வந்துட்டு அந்த 2006 இந்த பொண்ணு பிரச்சனை பண்ணுச்சுன்னு 2006 அப்பா வந்து எங்க 2 பேர்த்து பேர்லயும் எழுதி வச்சுட்டாங்க. எனக்கு எங்க சிஸ்டர் பேர்லயும் எழுதி வச்சுட்டாங்க. இவரை வந்து பாத்துக்கணும்ன்றதுக்காக எங்க 2 பேர்த்து பேர்லயும் எழுதி வச்சுட்டாங்க. வேற சொத்து எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு வீடு மட்டும் தான் மேம். ஓகே. அப்ப அவரோட சம்பாத்தியம் மட்டும் தான் வச்சு கோர்ட் ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்க எதுவுமே இல்லையா மேம்? அப்ப வந்து கோர்ட் வந்து அதை கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணி அதுக்கேத்த மாதிரி தான் வந்து மெயின்டெனன்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டைவர்ஸ் பண்ணாமே அது கொடுக்கலாமா? டைவர்ஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க டைவர்ஸ் பண்ணாமையும் நீங்க மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். டைவர்ஸ் பண்ணிட்ட பிறகு அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ற வரைக்கும் அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். ஓகே மேம். ஓகே. அதே மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. வழக்கறிஞர் ஒரு வழக்கு போட்டிருப்பாரு, அதை நீங்க திருப்பி ஃபாலோ பண்ணணும். வழக்கறிஞர் தொடர்பு கொள்ளணும் அடிக்கடி. நீங்க தொடர்பே கொள்ளாம அவர் வந்து உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாருன்னு எதிர்பார்க்க கூடாது. வழக்கறிஞர் ஏகப்பட்ட வழக்குல பார்த்துட்டு இருப்பாரு. உங்க வழக்கை நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். அவளை போய் கேளுங்க, என்னாச்சு வழக்கு என்னாச்சு நீ கேட்டாதான் உங்க வழக்கறிஞர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. நம்மளே இருந்துட்டு நம்ம ஒரு திடீர்னு 4 வருஷம் கழிச்சு போய் கேட்டு என்னாச்சு வழக்கு என்னாச்சுன்னு கேட்கறது வந்து சில நேரம் தப்பாக தான் போய் முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் வந்து வழக்கு தொடர்ந்து நீங்கள் போய் கேளுங்க, என்ன நடந்தது ஏது நடந்தது வழக்கறிஞர் கேட்டிங்கன்னா உங்களோட தகவலை கொடுப்பாரு. சரிங்களா? ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம் அண்ட் சார். ஏன்னா வந்துட்டு ஒரு நோட்டீஸ் கோர்ட்லேருந்து வருது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்கள் பயப்படதான் செய்வாங்க. அது எப்படி நம்ம மீண்டு வரணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஆக்சுவலி மக்களுக்கு வந்துட்டு இந்த ஃபேமிலி கேசஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து என்னன்னா வந்து அவங்க தான் அவங்க கேஸை நடத்த முடியாது. இட்ஸ் லைக் பார்ட்டி இன் பர்சன் கேஸ். நம்ம அட்வொகேட்ஸுங்கிறது ஒரு அசிஸ்ட் தான் பண்ணுவோமே தவிர வந்துட்டு ப்ரொசீஜரல் அசிஸ்டிங்க்கு மட்டும் தான் நம்மளே தவிர வந்துட்டு இட்ஸ் ஒன்லி தீஸ் பீப்புள் ஆர் பார்ட்டி இன் பர்சன். அது கொஞ்சம் எடுத்து வந்துட்டு மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மேம். அதாவது ஃபேமிலி கோர்ட் இருக்கு இல்லையா, அந்த கோர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் அசிஸ்ட் தான் பண்ண முடியும். அவங்களுக்கு வக்காலத் போட்டு அவங்களுக்கு வந்து அப்பியர் ஆக முடியாது. நீங்கள் சப்கோர்ட்டில் இந்த சார்பு நீதிமன்றங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம அப்பியர் ஆகி தேவையான போது அவங்க வந்தால் போதும். பார்ட்டிஸ் வந்து எவிடன்ஸ் டைமில் வந்தால் போதும். ஆனால் ஃபேமிலி கோர்ட்டில் ஒவ்வொரு ஹியரிங்கும் அவங்க தான் அப்பியர் ஆகணும். ஜட்ஜஸ் வந்து அவங்க சொல்கிறத தான் வந்து கேட்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு அசிஸ்ட் பண்ணுவோம், எப்படி டிராஃப்ட் பண்ணலாம், டாக்குமெண்டேஷன், இதுக்கு தான் நம்மளுடைய ஹெல்ப்பை அவங்க எடுத்துக்கணும். ஸோ அவங்க தான் அவங்களோட கேஸில் வந்து விழிப்பாக இருந்து என்னைக்கு எந்த கேஸ் வருது. இப்போ அட்வொகேட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 கேஸ் வரும். எல்லா கேஸ்க்கும் அவங்க வந்து போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது. அவங்க வந்து அவங்க கேஸ் வரும்போது இன்றைக்கி என்ன ஆச்சு அவங்க ஆஃபீஸில் வந்து கேட்கலாம், இல்லை ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதை தாராளமாக அட்வொகேட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்பாங்க. அவங்க தான் அவங்க கேஸை பற்றி கேட்டு
அந்த கேஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாதான் இந்த மாதிரி எக்ஸ்பார்ட்டி, நம்ம காலர் சொன்னாங்க இல்லையா நான் எக்ஸ்பார்ட்டி ஆயிட்டேன் அப்படின்னு, அவங்க தொடர்ச்சியாக ஒரு அட்வொகேட்டை அப்ரோச் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் கேஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது கவனிக்காமல் இருந்தால் கூட நீங்கள் கால் பண்ணதும் அவங்க எடுத்து இந்த ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் விழிப்பாக வந்து நம்ம கேஸை ஃபாலோ பண்ணணும். ஓகே மேம், நன்றி மேம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். அதாவது காடு வித்துட்டாங்க 35 லட்சத்துக்கு அண்ணன் தம்பி 2 பேரும். ஓகே. இப்ப தம்பிக்காருக்கு 2 பொண்டாட்டி. ஓகே. இப்ப 2வது பொண்டாட்டி கூட அவரு இருக்கிறாரு. ஓகே. இப்ப அக்கா கூட அவரு இல்ல, உடம்பு முடியாம படுத்திருக்காங்க. ஓகே. அதை பாக்குறது என்ன ஐடியா? இல்லை, அந்த முதல் மனைவியே அவர் வந்து சட்டப்பூர்வமாக விவாகரத்து பண்ணிட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்லை வந்து? இல்ல 2 பேர்த்தையும் ஒரே நேரத்துல தாலி கட்டிட்டாங்க. ஓ, அப்போ வந்து 2வது கல்யாணமே திருமணமே அவருக்கு வந்து செல்லாது. உங்கள் அக்காவை திருமணம் பண்ணது மட்டும்தான் அவருக்கு செல்லும். நீங்கள் உங்கள் அக்காவுக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னா கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு உங்கள் அக்கா மூலயமா வந்து நீங்கள் கேட்கலாம். வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன சந்தேகம்? எங்க மருமக எங்க பையன் கூட சேர்ந்து வாழலைங்குது 4 வருஷமா. ஓகே. அதனால அவ அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு அப்படிங்க. சரிங்கம்மா. பையன் போனா வரக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போய் கேஸ் கொடுத்து வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. குழந்தைய காட்டுறதில்லை, எங்களுக்கும் காட்டுறதில்லைங்க. சரிங்க. ஆனா டைவர்ஸ் இன்னி பண்ணலைங்க. அவன் அந்த பொண்ணு போய் பண்ண மாட்டேங்கிறா. ஓகே. நாங்களே போய் பண்ணிட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்க. 2 விஷயமா. ஒன்று, நீங்கள் வந்து எதை போய் அணுகலாம்னா உங்களுக்கு குழந்தைய பார்க்கறதுக்கு நீதிமன்றம் அணுகி நீங்கள் வந்து ஒரு கஸ்டடி பெட்டிஷன் மட்டும் குழந்தைய காட்டணும், எங்ககிட்ட குழந்தைய காட்டணும்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? மிச்சபடி நீங்கள் என்ன பண்ணலாம், சேர்ந்து வாழணும்னா நீங்கள் மனு போடலாம். அவங்க பிரிஞ்சு போயிருக்காங்க, சேர்ந்து வாழ்றதுக்காக மனு போடலாம். சேர்ந்து வாழலாம்னு சொல்றாங்க. சரிங்க. அந்த பொண்ணுதான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற அப்படிங்க. சரிங்கம்மா, நீங்கள் முறைப்படி அணுகுனா தெரிஞ்சிடும். உங்கள் பேர் முறைப்படி நீதிமன்றம் அணுகுனீங்கன்னா அங்கே வந்து சொல்லுவாங்க, அங்கே கவுன்சிலிங் இருக்கும், மீடியேஷன் இருக்கும். நீங்களாம் வீட்டில் இங்கே ஒரு இடத்துல உட்காந்து பேசுவீங்க, அங்கே ஒரு இடத்துல பேசுவீங்க, என்னன்னே புரியாது. ஒரு 3ஆம் நபர் வந்து உட்காந்து உங்களுக்கு மீடியேட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவையில்லை. அவங்க ரீசன் ஏதாவது சொல்லுவாங்க, இதுதான் காரணம் நான் பிரிஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் ரீசனை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வேளை பேச்சுவார்த்தை வர்றது தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு முடிவு வந்துடும். இல்லை நம்ம இதை சேர்த்து வச்சு வாழ வைக்கலாம், இல்லை இதுக்கு மேலே செட் ஆகாது விட்டுறலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் முறையாக ஒரு பேசுறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். ஸோ நீதிமன்றத்தை அணுகுனீங்கன்னா உங்கள் கவுன்சிலிங் மூலயமா ஒரு முறையான ஆளுங்க வச்சு நீ பேசணும்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். சரிங்களா? மிகவும் நல்ல பதில் சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டாபிக் பேசிக்கிட்டு இருந்தோம், அதாவது ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங். அதில் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா வந்துட்டு மோர் தென் நம்ம அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பார்க்குறதோட நீங்கள் மனசு சார்ந்து கம்பேட்டபிலிட்டி இருந்தால் கல்யாணம் முடிச்சுட்டு போனால் அது வந்து லாங்கர் டேர்ம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த மனசு சார்ந்த விஷயங்கிறது ஒன்றை பற்றி பேசும்போது மேம், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக இன்னொரு பிரச்சனை எதில் வருதுன்னா கேஸ்ட் ரிலிஜியன் அப்படி நீங்கள் இன்டர் கேஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு வீட்டில் வந்து அனுமதிக்கிறது இல்லை. ஸோ இதை வந்து எப்படி வந்து அணுகலாம் மேம்? ஆக்சுவலி ஒரு இன்டர் ரிலிஜியன் மேரேஜ் ஆர்எல்ஸ் இன்டர் கேஸ்ட் மேரேஜ், ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ், அது வந்து எப்படி வந்துட்டு ஆக்சுவலி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. அது வந்து நீங்கள் பெருசாக பார்க்க வேண்டியது இல்லை, ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து இப்படி பண்ணால் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா நம்ம சட்டத்தில்? அதுதான், நீங்கள் இப்போ இன்டர் ரிலீஜியன் மேரேஜ்னா நீங்கள் வந்து இப்போ 2 ஹிந்துஸ்னா ஹிந்து மேரேஜ் கீழே வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். அது மாதிரி முஸ்லீம்ஸ்னா முஸ்லீம் மேரேஜ். இப்போ 2 ரிலீஜியன் இருக்கும்போது அவங்க வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே பண்ணும்போது எல்லா பாதுகாப்பும் அவங்களுக்கு வந்து அதில் இருக்கும். இப்போ ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது அவர் வந்து டிவோர்ஸ் பண்ணும்போது கூட அந்த முஸ்லீம் வந்து முஸ்லீம் லா படி வந்து அவங்கள டிவோர்ஸ் பண்ண முடியாது. அவர் வந்து காமன் லாக்குள்ளே வந்துட்ட பிறகு, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுக்குள்ளே வந்துட்ட பிறகு நான் தலாக் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஆக்ட் வந்து அவருக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதுதான் ஆக்சுவலி இந்த அவேர்னஸ் கொடுக்கணும்ல சார். ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ என் பொண்ணு முஸ்லீம் பையனை கல்யாணம் முடிச்சா உடனே முஸ்லீமா மாறிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்படி இல்லைன்னா அது என்ன தப்பான புரியுதுன்னா, இப்போ உனக்கு முஸ்லீம் மேரேஜில் கல்யாணம் பண்ணும்போது தான் அவங்க 2 பேரும் முஸ்லீமாக இருக்கணும் அவசியம். இப்போ நீங்கள் காமன் லாக்கு வந்துட்டீங்கன்னா, ஸ்பெஷல் மேரேஜில் வந்துட்டீங்கன்னா, நீங்கள் என்ன மேரேஜை நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் அது ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷன் போடணும், ஒரு 30 days டைம் இருக்குது, அப்புறமேட்டு மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்படி வந்துட்டு நீங்கள் காமன் லாக்குள்ளே வந்துடுவீங்க. இப்போ எந்த அது இஸ்லாமை சேர்ந்தவங்க சரி, கிறிஸ்டின், இந்து, கிறிஸ்டின் யார் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டைப் ஆஃப் மேரேஜை நீங்கள் அண்டர்கோ பண்ணிக்கலாம். ப்ரொசீஜரை நீங்கள் வந்து கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இந்து முறைப்படி பண்ணுங்க, கிறிஸ்டின் முறைப்படி, அது என்ன வேணால் பண்ணுங்க. பட் அப்போ தான் வேலிட் மேரேஜ் ஆகும். இப்போ வந்து லவ் பண்ண திடீர்னு போய் நான் வந்து மதமே மாறாமல் போய் இஸ்லாமில் கல்யாணம் பண்ணாலும் இஸ்லாம் முறைப்படி அது
அது வந்து செல்லா கல்யாணம். அதே மாதிரி நீங்கள் இந்து முறைப்படி ஒரு இந்து பையன் ஒரு கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணுறான்னா அவங்க மதம் மரமாக நான் கோயில் வச்சு தாலி கட்டிட்டேன்னு சொன்னாலும் அந்த கல்யாணம் செல்லாத கல்யாணமாக போயிடும். அது கல்யாணம் பண்ண சொல்ல எந்த பிரச்சனையும் தெரியாது. நாளைக்கு பிரச்சனை போய் நிற்க சொல்ல நீதிமன்றம் நாட சொல்ல அப்போ கேட்பாங்க நீங்கள் என்ன டிவோர்ஸ் வேணுமா, அப்போ நீங்கள் எந்த முறைப்படி கல்யாணம் பண்ணீங்க, அப்போ நீங்கள் இந்துவும் கிடையாது கிறிஸ்டின் கிடையாது, அப்போ இந்த மேரேஜே செல்லாது, நீங்கள் எப்படி வந்து நீதிமன்றம் கேட்பீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணால் தான் அந்த முறைப்படி அணுக முடியும். இதுல வந்து எஸ்கேப் ஆகணும்னு நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இதுல ஈஸியா எஸ்கேப் ஆயிடவும் முடியும். நான் வந்து இந்து முறைப்படி பண்ணேன் ஆனா வந்து அது செல்லாதுன்னும் போது அவங்க ஈஸியா நல்லன் வாய்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது, கல்யாணமே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஒரு ஸ்பௌஸ் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வழியும் அதுல இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் வந்து அவேர்னஸா இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்பெஷல் மேரேஜ்ல நம்ம வந்து பண்ணணும். அதே மாதிரி இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க மேடம் சொன்ன மாதிரி தான் இப்போ இஸ்லாம் முறைப்படி வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா அது வேற மாதிரி போகும். அவங்க 4 கல்யாணம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ ஒரு இஸ்லாம கணவர் வந்து ஒரு மதத்து பெண்ணை கல்யாணம் பண்ணுறாருன்னா அவர் கல்யாணம் பண்ணப்போ ஒரு காமன் லாக்குள்ளே வந்துடுறாரு. இப்போ அந்த பொண்ணை வந்து தலாக்கும் சொல்ல முடியாது, அவர் 4 கல்யாணமும் பண்ண முடியாது, அவங்க காமன் லாக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே அதில். புரியுது சார். ஆக்சுவலி இந்த டிவோர்ஸ் இந்த ப்ரொசீடிங்ஸ் பற்றி பேசும்போது மேம் மெயினாக ஒரு கேட்குற கொஸ்டின் இல்லாட்டி ஒரு மக்களோட நினைப்பு என்னென்னா, பையனோ பொண்ணோ யார் பிரிஞ்சு போகிறாங்களோ பையன் சைடு என்ன நினைக்கிறாங்கன்னா பொண்ணு வந்து எங்கிட்ட வந்து கேட்கட்டும், பொண்ணு சைடு வந்து எங்கிட்ட வந்து பேசட்டும், அது பொண்ணு சைடு என்ன நினைக்கிறாங்கன்னா பையன் சைடு வந்து கேட்கட்டும். மெயினான ஃபியர் பசங்க சைடு என்னென்னா, ஐ மீன் பசங்க ஃபேமிலி சைடு என்னென்னா வந்துட்டு ஒருவேளை நம்ம வந்து அவங்க கிட்ட டிவோர்ஸ் கேட்டால் ஒருவேளை அவங்க நம்ம கிட்ட வந்து நிறைய காசு பிடிங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நிறைய எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, 2 பேருமே வந்து ஒரு 5 வருஷம் கூட வந்துட்டு எந்த ஒரு ப்ரொசீஜரும் இல்லாம அவங்க வீட்டுல இருப்பாங்க, இவங்க வீட்டுல இருப்பாங்க, எந்த ஒரு ப்ரொசீஜரும் இல்லாம. பட் ஆனா வந்துட்டு ஒரு மனசுல அந்த சந்தோஷம் மென்டல் பீஸும் இல்லாம வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு முடியாத கட்டத்துல தான் வந்து டிவோர்ஸ் ஆடுறாங்க. ஸோ ஆக்சுவலி இதுக்கு ஐ திங்க் வி ஷுட் கிவ் அன் அவேர்னஸ் டு பீப்புள் மேம். ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா வந்து இதை பத்தி கொஞ்சம் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் நீங்களும் சாரும் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா. இதுல எங்க கிட்ட நிறைய பேர் வர்ற ஹஸ்பண்ட் சைடே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ண வேண்டாம், நம்ம ஃபைல் பண்ணா அவங்க நிறைய அலிமனி கேட்பாங்க, எங்க கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாருமே வந்து இந்த கூகுளில் பார்த்து நிறைய வந்து படிச்சுட்டு வந்து கேட்பாங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணாலும் சரி, ஹஸ்பண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணாலும் சரி, ஒய்ஃப் ஃபைல் பண்ணாலும் சரி, மெயின்டெனன்ஸ் அலிமனின்னு வரும்போது ஹஸ்பண்ட் வந்து கொடுக்கணும். அதாவது அவங்க கெப்பாசிட்டிக்குள்ள இருக்கும்போது அது கொடுக்கணும் அப்படின்னா லெவன்ஸ் ப்ரூஃப் தான் அவங்க ப்ரூவ் பண்ண இந்த காரணத்துக்காக அந்த மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க. அது அவங்க சரியான காரணத்தை கேட்டாங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக வந்து நான் எப்பயுமே சேர்ந்து தேவையில்லாமல் சேர்ந்து மண்ணு போட்டு நிற்க வேணாம், நான் வந்து கேஸே போடாமல் நிற்க வேணாம். அதாவது வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நீங்கள் எந்த வழக்கு நீங்கள் போட்டிங்கனாலுமே சிவில் வழக்குனா முடிஞ்சப்பறம் சொத்து ரேட்டு ஏறிடும், எதாவது நடக்கும், நமக்கு ரிலீவ் கிடச்சிடும். ஆனால் வந்து இது பர்சனல் அப்படி நம்மளோட திருமணம் சம்மந்தப்பட்ட உறவாக இதில் வந்து காலத்தின விரயம் வந்து ரொம்ப கொடூரமானது. இப்போ திருப்பி அது கிடைக்காது, 5 வருஷ காலம் திரும்பி வாழ்க்கையில் கிடைக்காது. ஸோ வந்து கால விரயம் பண்ணாமல் விவாதத்து கிடையாது, நீங்கள் வந்து சேர்ந்து வாழறதுக்கோ எதுக்கோ அந்த முயற்சி எடுக்கணும். இப்போ நான் சின்ன பிரச்சனை கூட இருக்கும், அது பேசி பார்த்தீங்கன்னா தீர்ந்துருக்கும். அது ஒரு ஸ்டெப்பை எடுத்து இவங்க எடுக்கணும் அவங்க எடுக்கல, நம்ம ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சோன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போயிருப்போம். அது ஏன் 5 வருஷம் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுவாங்களே? ஸோ முயற்சி எடுக்கணும் எல்லாத்துக்கும். இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு the concept of settlement and time and management அந்த ஆஸ்பெக்டை பற்றி கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். எப்படி வந்துட்டு ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கில் நம்ம வந்துட்டு நம்ம கம்பேட்டபிலிட்டி பார்க்குறோம், அதே மாதிரி போஸ்ட் மேரேஜில் பிரச்சனைகள் வந்ததுன்னா இந்த மாதிரி வந்து செட்டில்மெண்ட் அண்ட் டைம் வந்து பீப்புளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன அட்வொகேட் இப்படி பேசுகிறாங்க, செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதே மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு அதுவும் வந்துட்டு யோசிப்பாங்க. ஆனால் அதே இது ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு கேஸ் ஒரு 5 இயர்ஸ் இழுத்து அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க திருப்பி வருவாங்க, இல்ல மேம் கொஞ்சம் செட்டில்மெண்ட் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் வந்து மக்களுக்கு கொஞ்சம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அதை கொஞ்சம் எடுத்து நீங்க சொல்லுங்க மேம். நீங்க சொன்ன மாதிரி மேரேஜுக்கு முன்னாடி எப்படி ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் இருக்கோ, இப்போ டிவோர்ஸ் அப்படின்னு வரும்போது கோர்ட்லேயே வந்து நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு. கவுன்சிலிங்னு ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. நம்ம டிவோர்ஸ் ஃபைல் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் இயரிங்லேயே நம்மளை வந்து கவுன்சிலிங் தான் அனுப்புவாங்க. 2 பார்ட்டியும் வந்து கவுன்சிலிங் அனுப்பி ரீயூனியனுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு தான் கோர்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ரீயூனியனுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னும் போது நீங்கள் ஏன் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து 2 பேரும் பிரியக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. அப்படி பிரியும் போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் எல்லாருக்கும். இப்போ லேடிஸ் சைடில் வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணோம், எங்களுக்கு அந்த பணம் திரும்ப வரணும், அலிமனி வேணும், மெயின்டெனன்ஸ் வேணும், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அது வந்து அதர் சைடில் ஒத்துக்கிட்டா பரவாயில்ல,
இல்லைன்னும் போது அது டைம் எடுக்கும் அந்த செட்டில்மெண்ட் வர்றதுக்கு. அப்போ 4 years 5 years அவங்க வந்து கோர்ட்டில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிவாதமாக இது மாதிரி எங்ககிட்ட நிறைய கேஸ் இருந்து பிடிவாதமாக இவ்வளோ வந்தால் தான் நான் 50 லட்சம் வந்தால் தான் முடிச்சுக்குவேன்னு சொல்கிறவங்க 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு எதுவுமே வேணால் டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம அதை கேட்கும்போது அதர் சைடோட கெப்பாசிட்டி, நம்ம டைம் எவ்வளோ எடுக்கும், நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா நம்ம இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இது வந்து தேவையா, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். இதுக்கு வந்து கோர்ட்லேயே வந்து மீடியேஷன் ஒரு சென்டர் இருக்குது. கோர்ட்டே வந்து அதுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க மீடியேஷன் சென்டர்னு. அங்கே வந்து 2 பார்ட்டியும் இருப்பாங்க. மீடியேட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க, 3rd பார்ட்டி. அவங்க உட்காந்து சொல்லும்போது நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட நம்ம ஆஸ் அ பார்ட்டியாக நமக்கு புரியாது. அவங்க சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல முடிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ வந்து 2 பேரும் மியூச்சுவலாக ஃபைல் பண்ணி சீக்கிரமாக அந்த கேஸை வந்து முடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை கோர்ட்டே ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த ஆப்ஷன் என்னன்னா வந்து நமக்கு எப்பயுமே இட் இஸ் நாட் அபவுட் அ டிவோர்ஸ், இட் இஸ் அபவுட் ரீயூனியன். ஏகப்பட்ட பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம போட்ட சண்டைகளை கொஞ்சம் ஒரு சிட் பேக் அண்ட் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவோம். கொஞ்சம் உட்காந்து பேசி நம்ம பண்ண தப்புகள் என்ன, நல்லது என்ன, கெட்டது கொஞ்சம் மனசு விட்டு பேசினாலே ஓரளவுக்கு தெரிய வந்து நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கடந்து போக முடியுமான்னு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் மீடியேஷனில் கொடுப்பாங்க. நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் தனியாக நின்று பேசுங்க, உட்காந்து பேசுங்க. எந்த பிரச்சனையிலும் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, அது எப்படி சால்வ் பண்ண முடியும், அது யாரால் வந்துச்சு, உங்களால் வந்துச்சு. அவங்க ரிலேஷன் பாதி பிரச்சனை நம்ம சொசைட்டியில் நடக்குது, ஒன்று சொந்தக்காரங்க கவனிக்கல, எங்களை கவனிக்கல, சின்ன சின்ன இஷ்யூ தான். ரொம்ப சிலி இஷ்யூ கூட அது பெரிய இஷ்யூவாக பூதாரமாக வெடிக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை கொஞ்சம் அந்த ஒரு டைம் கேப்பில் அவங்க லேர்னிங் இருக்கும். இந்த செப்பரேஷன், இந்த கேஸ் நடக்கிற கேப்லலாம் வந்து அவங்களுக்கு ஒரு வலிகள், வேதனை எல்லாமே தெரியும். அப்போ தான் தெரியும், சரி நம்ம இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாமோ, நம்ம சேர்ந்தே வாழ்ந்துக்கலாமோ, சில டவுட் வரும். ஆனால் அங்கே போக மனசு வராது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து யோசிக்காமல் அது ஒரு அடுத்த கட்ட முடிவு எடுத்துடலாம். நம்ம தப்பே கிடையாது வாழ்க்கையில். நம்ம வந்து சில விஷயம் மாற்றி பார்க்கணும். ஆஃபீஸில் வந்து பாஸ் திட்டுவார், கண்டபடி திட்டுவார். நம்ம வந்து அங்கே ஹிந்தி கோவப்பட மாட்டோம், ஏன்னா சீனியர் நம்ம திட்டுறாரு. அதே வீட்டில் வந்து திட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நீ எப்படி திட்ட போச்சு சொல்லி சண்டை பெருசாகும். அதே மாதிரி தான் 2 பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இடத்த கொஞ்சம் மாற்றி பார்த்தாங்கன்னா கொஞ்சம் சில பிரச்சனையை சொல்யூஷன் சால்வ் பண்ண முடியும். ரீயூனியன் இஸ் ஆல் பாசிபிள். நீங்கள் எல்லாமே எப்பயுமே செட்டில்மெண்ட், டிவோர்ஸ் அப்படி கிடையாது. தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ரீயூனியன். திங்க் பண்ணாங்கன்னா அதுவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய கேசஸும் வந்து சேர்ந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. டிவோர்ஸ்க்காக வந்து இல்லை எனக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் தான் வேணும்னு ஃபைல் பண்ணுறவங்க, கவுன்சிலிங் இந்த ப்ராசஸ்லாம் போனதுக்கப்புறம் சேர்ந்து போன நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே அழகாக தெளிவாக சொன்னீங்க மேம். இந்த அடாப்ஷன், இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் டிவோர்ஸ் பற்றி பேசும்பொழுது ரொம்ப சாதாரணமாக ப்ரிவேலிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாக சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. உங்களுடைய ப்ரெசன்ஸ் இங்கே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு மேம். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். நாளைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்டா, சிட்டா, ரெஜிஸ்ட்ரேஷன் போன்ற சொத்து வகையான பிரச்சனைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தலைப்புங்கிறது நாங்கள் இந்த வாரம் திருப்பியும் எடுத்திருக்கிற காரணம் நேர்கள் கேட்டுக்கொண்டதற்காக மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் கால் பண்ணும்போது லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். Until then, this is Nila signing off. And Yarini Thirumugan. இது சட்டம் ஒரு வகுப்பறை.